புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்கள் அண்மையில் கொள்கலனில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவை ஆய்வின்றி விடுவிக்கப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்த கருத்து தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது, பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சு குறித்த கருத்தை நிராகரித்திருக்கின்றது, அதில் உண்மை இல்லை என்று தெரிவித்திருக்கின்றது. இவை தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாகவும் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தொன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது அண்மையில் வந்த கொள்கலன்கள் பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்களை கொண்டு வந்த கொள்கலன்கள், அதற்குள் இருந்தது பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்கள் தான் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஐதவிர ஆய்வுகள் இன்றி அந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு அண்மையில் இலங்கை வந்து சர்ச்சைக்குள்ளான அந்த கொள்கலன்கள் இருந்தது ஆயுதம் தான், அது தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்கள் தான் என்கின்ற அடிப்படையிலே அவர் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார். இதற்கான ஆதாரம் என்னிடம் இல்லை, ஆனால் ஒரு பொறுப்பு ரீதியாக இதனை தெரிவிக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அது தவிர ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அன்றகுமார் திசநாயக் அவர்கள் ஜெர்மனிக்கு சென்றிருந்தார். அங்கே புலம்பெயர் தமிழர்களிடம் அவர் கூறிய விடயம் இலங்கையில் செய்யாததை நான் செய்வேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல அங்கிருக்கின்றவர்களும் எனக்கு தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு இது தொடர்பாக தெரிவித்திருந்தார்கள். கடந்த காலத்தில் கேபி எனப்படுகின்ற குமரன் பத்மநாதன் ஊடாக பல பொருட்களை புலிகளின் தலைவர் கொண்டு வந்திருந்தார். அது தொடர்பாக மக்கள் பேசுகின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் தாய்லாந்திலிருந்து இவ்வாறு பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு புலிகளின் தலைவர் முயற்சித்திருந்தார். அதுதான் பல நாடுகளுக்கு சென்று தற்பொழுது இலங்கைக்கு வந்திருக்கிறது. தாய்லாந்திலிருந்து ஏற்றப்பட்ட புலிகள் அமைப்புக்கு சொந்தமான அல்லது புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்கள் தான் அண்மையில் இலங்கைக்கு வந்திருந்தது, அந்த கொள்கலங்களில் இருந்தது. அவை இவ்வாறு ஆய்வில்லாமல் அகற்றப்பட்டது என்கின்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இதனை வைத்து என்னை நாடாளுமன்றத்தில் நீக்கலாம் என்கின்ற அடிப்படையிலும் அவர் பேசியிருந்தார். எனவே பொறுப்பாக பேசும்படி அப்போதே சபாநாயகர் இது தொடர்பாக கூறியிருந்தார். இருந்த போதிலும் அவர் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார். அதை தவிர தனக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, இதனால் தான் சுட்டு படுகொலை செய்யப்படலாம், அவ்வாறு நடந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த கருத்தில் ஆதாரம் இல்லாவிட்டாலும் ஒரு பொறுப்பு வாய்ந்த ரீதியில் இந்த கருத்தை முன்வைக்கின்றேன் என்கின்ற அடிப்படையிலே அவர் பேசியிருந்ததாக தற்பொழுது ஊடகங்களிலே செய்திகள் வெளியாக இருக்கிறது. இது தென்னிலங்கையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது புலிகளின் ஆயுதங்கள் இவ்வாறு நாட்டுக்கு வந்ததா என்கின்ற கேள்வியும் எழுந்திருந்தது. இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சு இதனை நிராகரித்திருக்கின்றது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கூறிய தகவலின் அடிப்படையிலே அவ்வாறு ஒரு விடயம் நடக்கவில்லை, இது அடிப்படை ஆதாரமற்றது, உண்மையற்றது, எனவே இந்த கருத்தில் உண்மை இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்றது. எனவே ஜாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை நாடாளுமன்றத்திலே தெரிவித்து வருகின்றார். அது உண்மை இருக்கா, உண்மை இல்லையா, ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இல்லையா என்பதை தாண்டி பல கருத்துக்களை, கேள்விப்படுகின்ற கருத்துக்களை அல்லது அவருக்கு வருகின்ற கருத்துக்களை அவர் அதை சரியாக பரிசீலிக்காமல் சொல்லுகின்றார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அவர் மீது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல தேவையற்ற விடயங்களை பேசுகின்றார் என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதை தவிர பல விடயங்களை அவர் தைரியமாக பேசுகின்றார், சரியானதாக பேசுகின்றார் என்று அவருக்கு பெரும் ஆதரவும் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையை தான் இவ்வாறு தற்பொழுது பேசியிருக்கின்றார். அது தென்னிலங்கையில் மிகவும் பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து இது தொடர்பாக என்ன நடக்க இருக்கின்றது என்று. மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒரு கோர விபத்து சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த விபத்தில் 21 வயதுடைய இளைஞன் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு ஆரேம்பதி 5ஆம் கட்டை பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. நேற்றைய தினம் இரவு இந்த விபத்து சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இதிலே 21 வயதான பிரபல தொழிலதிபரின் மகன் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த தொழிலதிபரின் மகனான 21 வயதுடைய இளைஞன் காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலைத்தான் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆரேம்பதி 5ஆம் கட்டை பகுதியில் இந்த விபத்து பதிவாகி இருக்கின்றது.
அக்கரைப்பேட்டை சேர்ந்த பாடசாலை ஒன்றின் மாணவர்கள் சுற்றுலா சென்று விட்டு வேன் ஒன்றிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மோட்டார் சைக்கிளில் இருவர் பயணித்திருக்கிறார்கள். அப்போது வேனும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியே ஆரையம் பகுதி 5ஆம் கட்டை பகுதியிலே இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரான 21 வயதுடைய இளைஞன் உயிரிழந்திருக்கின்றார். மற்றொருவர் வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது தொடர்ந்து பல விபத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்திருப்பீர்கள், அண்மையிலே வவுனியா ஓமந்தை பகுதியிலே ஒரு கோர விபத்து ஒன்று பதிவாகியிருந்தது. டிப்பரும் காரும் மோதி அந்த விபத்து சம்பவித்திருந்தது. அந்த விபத்தை தொடர்ந்து ஒருவர் உடனடியாக உயிரிழந்திருந்தார். அதாவது யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற இந்திய துணை தூதரகத்தில் கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர் ஒருவர் இழந்திருந்தார். அதற்கு பிறகாக அவரது மனைவி, மகன் மற்றும் மாமனார் ஆகியோர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருடைய மகனும் உயிரிழந்திருந்தார். எனவே இவ்வாறு ஒரு துயரமான சம்பவம் வடக்கில் பதிவாகிருந்தது. அதை தவிர பல விபத்துக்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல உயிர்கள் நாளாந்தம் போய்க் கொண்டிருக்கிறது. அதே போல திருகோணமலையில் சில தினங்களுக்கு முன்னர் ஊடகவியலாளர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது விபத்து சிக்கி விழுந்திருந்தார். இவ்வாறு அடுத்தடுத்து பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதாவது விபத்தில் உயிரிழக்கின்ற சம்பந்தமான பல செய்திகள் வெளியாகின்றது. மற்றொரு பக்கம் பார்த்தால் உயிரை மாற்றிக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் தொடர்பாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் மனைவியின் தலையை வெட்டுகின்ற கணவன் என்கின்ற செய்தி வவுனியாவிலிருந்து வெளிவந்தது. எனவே இப்போதே சமீப காலமாக பல பிரச்சனைகள் எமது மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது, எமது பிரதேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சரியான ஒரு தலைவன் இவர்களை வழிநடத்துவதற்கு இல்லாதால் இப்படியான பல சம்பவங்கள் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு விதத்திலும் இயற்கையாகவோ செயற்கையாகவோ பல உயிர்கள் போய்கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு வேதனைக்குரிய விடயமாகவே மாறி இருக்கிறது. காரணம், இறுதிக்கட்ட யுத்தத்தில் தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அதற்கு முதல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற போது ஒவ்வொரு நாடும் இவ்வளவு தொகையாக மக்கள் இறந்தது கிடையாது. அதாவது இப்போது விபத்தில் இழப்பது, கொலை செய்யப்படுவது, உயிரை மாய்த்துக் கொள்வது, இவ்வாறு பலர் உயிரிழக்கிறார்கள். அந்த எண்ணிக்கையை பார்க்கின்ற போது போர்க்காலத்தில் கூட அவ்வாறு, அதாவது போர்க்காலம் சாதாரண காலத்தில் கூட அவ்வாறு நடக்கவில்லை. அந்த அளவுக்கு உயிரிழப்புகள் தற்பொழுது பதிவாகி கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தம் முடிந்தும் இவ்வாறு உயிரிழப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் விபத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது வடக்கு கிழக்கிலே. ஆகவே இவற்றை நாங்கள் தவிர்க்க வேண்டும். விபத்துகள் தொடர்பாக மிக மிக அவதானமாக இருங்கள் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன். அதாவது சில செய்திகளில் இவ்வாறு அவதானமாக இருங்கள், இவ்வாறு செய்யாதீர்கள் என்று கூறுகின்ற போது கீழே கருத்து பட்டியலிலே போடுகின்றீர்கள். இந்த செய்தி ஒரு அலட்டல் செய்தி, இவ்வாறு சும்மா அலட்டி கொண்டு போகின்றீர்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். எனவே இவையை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் வேறு செய்தி ஒன்றை பின்னால் சேர்த்து கொண்டு போயிடலாம், தேவையில்லா செய்தி ஒன்றை சேர்த்து கலைத்துக் கொண்டு போயிடலாம், அல்லது கலைக்காமல் கூட விடலாம். ஆனால் ஏன் இவற்றையெல்லாம் சொல்லுகின்றோம் சொன்னா, இதை கேட்கின்ற போது ஒரு சிலராவது மாறுவார்கள். ஒருவர் இவ்வாறு சொல்லை கேட்டு சரியாக நடந்து கொண்டால் கூட ஒருவரின் உயிர் போறதோ அல்லது ஒருவருக்கு உயிர் சேதம் ஏற்படுவதோ தவிர்க்கப்படும். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் ஏதோ ஒரு வகையிலே இதை பின்பற்றுவார்களா அல்லது ஏதோ ஒரு வகையிலே மாறுவார்களா என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை தொடர்ந்து கழித்துக் கொண்டிருக்கணும். அந்த வகையில் தான் இந்த விபத்து தொடர்பாகவும் இவ்வாறு கூறுகின்றோம். எனவே விபத்து தொடர்பாக மிக மிக எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருங்கள். ஒரு விபத்து ஏற்பட்டால் உங்களையும் பாதிக்கும், உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும். ஒரு குடும்பம் நடுத்தரில் நிற்க வேண்டிய நிலைமை வரும். அதை தவிர கண்மூடி திறப்பதற்குள் ஒரு குடும்பமே சீர்குலைகின்ற ஒரு நிலை உருவாகும். எனவே இது தொடர்பாக மிக மிக அவதானமாக இருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.